ஏதோ ஒரு ராசெல்லாம் எடுத்து வை. இந்த கோல்டு எடுத்து வைடா. அதோட பஸ் ரெடி ஓசியோட சேர்த்து கழட்டிடுவோம். பஸ் ரெடி ஓசோட அப்படியே ரேடியேட்டர் கழட்டிடுவோம். ரெட் போல்ட்டு கீழே எதுவும் போல்ட் மாட்டிருக்கான்னு பார்க்கணும். மாட்டிருக்காங்க அதில் எல்லாம் இந்த சைடு இங்கே போல்ட்டுனா எதுவும் இல்லை. இப்படி இருக்கா வச்சு 2 தட்டு தட்டுனா பார்த்துக்கோங்க. அடுத்த தடவை அந்த போல்ட்டை அப்படியே இதில் மாட்டியே அப்படியே அப்படி வச்சா என்னோட ஒன்று திருப்பி நமக்கு தெரியாமல் போயிடும். தம்பி எல்லாரும் ஒன்று கவனிங்க. மேட்ரோ வேணும். இதான் ஃபியூல் பம்பில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ட் இருக்கு போதில்ல, இந்த லைன் வழியாக தான் பம்ப் பண்ணி விடுவோம். ஃபியூல் பம்ப்லேருந்து ஆமாம் ஃபியூல் இன்ஜெக்டருக்கு வந்து சர்ப்ளை சொல்லிடுறேன். அப்பா சொல்லிக்கிறேன். இதுவும் 2 வீலர் மாதிரி தான். இன்லெட் வந்து டைட்டாக இருக்குன்னா அவுட்லெட் லூஸாக டைட்டாக ஒரே தான். ரெண்டுமே 12 கழட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ராக்கராம தூக்கணும். ராக்கராம இங்கே ஒரு போல்ட் அங்கே ஒரு போல்ட் இருக்குல்ல, ரிங்ஸ் எடுத்துக்கோங்க. ரிங்ஸ் 12-13 ரிங்ஸ் எடு. ஒரு ஆள் 12-13 ரிங்ஸ் எடு. டைட்டாக டைட் வைக்கிறதுக்கு தான். ரிங்ஸ் போட்டிங்கன்னா லோடு கொடுக்க ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் லூஸ் பண்ணிக்கணும். கழட்டிடுவாங்க. எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு கழட்டணும். கொஞ்சம் உள்ள வைங்க. அவர் போட்டு கீழே இருங்க. இது ராக்கராம கேம்ப் ஆஃப் கீழே இருக்கும். இது ஆயில் சர்க்குலேஷன் இருக்கும். சரியா? இந்த வழியாக அதான் லூப்ரிகேட் ஆகிறது. ஓவர் ஹீட் ஆகி தேஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்களா, தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த வழியாக ஆயில் சர்க்குலேஷன் ஆகி இதில் பட்டு சரிசமமாக ஈக்குவலாக ஆயில் போகும். அப்போக்கு உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகி பல்ஜ் ஆகாது. அப்படியே ஒரு மாதிரி தேய்மானம், ஓவர் ஹீட் ஆக ஒரு தேய்மானம் ஆகும். தேய்மானத்தை தடுக்கிறது இந்த இடத்துல லூப்ரிகேஷன் ஆகும். இது இதான் இது உள்ளார வால்வு சென்டர் ஆஃபில் இருக்கும். இந்த வால்வு இது ஒவ்வொரு தடவை ராக்கராம அழுத்தி விட இந்த ஸ்ப்ரிங் வந்து ரிட்டர்ன் ஆக்கிவிடும். இது உள்ளார வால்வு ஆயில் சீட் இருக்கும் ப்ளஸ் வால்வு நம்மளுக்கு இந்த வழியாக வந்து உங்களுக்கு ஓவர் டைட் பண்ண நார்மல் வாஷர் போட்டோம்னா ஒரு கேப் இருக்கும் எப்பயுமே அந்த இடத்துல. கழட்டணும்லாம் கிடையாது. இது அப்படி ஜஸ்ட் இப்படி லூஸ் பண்ணிக்க. எதையுமே ஃபுல்லாக கழட்டி கையோட வெளில எடுத்துடக்கூடாது. இதெல்லாம் கூலண்டாயிரு. இந்த கூலண்டாயிரு வாங்கிக்கலாம். 14 இன்ஜெக்டர் இங்கேயே ரிமூவ் பண்ணியிருப்பார். அதெல்லாம் என்ன கழட்டி 16 இது இது வந்து இப்போ டைட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்.
இது வந்து லூஸ் வந்து பேக் வைஸ் தான் டைட்டு. டைட்டாக சார் இப்போ டைட்டாகிறது ஆன்டி கிளாக். ஆண்டி ஆமாம் சார் ஆமாம் ஆண்டி கிளாக் சின்னதாக இருக்கும். இல்லை இந்த போல்ட்டு தான் இதாங்க சுகராக இருக்கும் இப்போ என்ன இது ஃபீலிங் நம்ம கல்வி வச்சு வாழ்றது வந்து எக்ஸ்பிரஸ் ஃபீல் ஏற்கனவே அதை மட்டும் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துருந்துருக்க சாமி ஸ்கூல் சரி வட்டத்தில் எடுத்து வந்துருக்கு. ஒரே எங்கே இருந்து கணக்கு இதோட கணக்கு அவரு அது எப்படி தான் கற்றுவான் 12-14 அவ்வளோதான். எதில் போகுது ரீல்ஸில் பார்த்தீங்களா பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்க விடுவாங்க இதனால வெடிக்கும் வேணா ஆஃப் ஆனால் அது ப்ரோ அந்த இதை மட்டும் அப்படியே எடுக்கும் இது இது எங்கடா இருந்துச்சு போஸ்ட் மேலே இருக்க தனியாக விடுவியா? கீழே கீழே ஏன்னா கீழே ஏதாவது இருந்துச்சியா? காடுகிட்ட போகிறா இந்த 2 போல்ட்டு அப்படியே இருந்தது, இதுவும் அப்படியே தான் இருக்கும்னு நினச்சிட்டான். அதான் செட் ஆகும் எனக்கு. ரிங்ஸ் போடுவேன் என்ன அதான் சொல்கிறேன் கேட்கலாம். ரிங்ஸை கண்டுபிடிச்சி போடுவோம் 14 நான் ஒரு வீட்டு அப்படியே இல்லை வீரத்தெலும்பு அப்படியே வெண்டி இருப்பான் சரணி அதெல்லாம் பிட் எடுத்துருவாங்க அவங்கள்ட்ட போயிட்டு இருங்க 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 அதான் அது வெட்டினா அதே தூக்கலாமா? கெட்டவே அந்த இதே தூக்கலாமா? யார் உள்ள வரதா யார் தான் கட்ட முடியும் இங்கே ஒன்று இருக்கா? இது இது கிரீஸ் ஷார்ப்பாக இருக்கு. இந்த பல்லாம் கேட்குறேன் அதுதான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறப்ப எதுவும் சின்னோண்டு கேப்பு கிறிஸ்டானில் போய் மோதிடக்கூடாதுல்ல அதனால வரும். அதே மாதிரி இந்த இடத்துல தான் வெடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் பேக்கிங்லாம் இருக்கும். பேக்கிங்லாம் இல்லவே இல்லை. அது இல்லை ஆரம்பத்துலேருந்தே பேக்கிங் இல்லை. உள்ளே இருக்கு இதுக்குள்ள போட்டு ஒரு ரிங்ஸ் மாதிரி நியூட்ரா இல்லை அதெல்லாம் சம்மந்தம் இல்லை. அது பெரிய ரிங்கு வேணும். கவர் கம்பல்சரி.